Hi students, now இப்போ 6ல 6th sum பார்க்கலாம். Find the sum of all odd positive integers less than 450. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க நமக்கு வந்து sum of all odd positive integers less than 450 சமம். இப்போ odd numbers சமம் தெரியும் உங்களுக்கு 1 3 5 இப்படி தானே odd numbers 1 இருந்துக்கலாமா? அப்போ 1 plus 3 plus 5 டாட் எது வரைக்கும் சொல்றாங்க பாருங்க, less than 450 and odd number சொல்லிட்டாங்க. அப்ப நிச்சயமா வரும் நமக்கு 449 450 அது லெஸ் சொல்றாங்க, ஆட் நம்பர் சொல்றாங்க, கண்டிப்பா வரும் 449 வந்துடும். அப்ப நமக்கு இதுல ஏ வேல்யூ நமக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ 1 எடுத்துலாமா? டி வேல்யூ தெரியும் உங்களுக்கு, ஆட் நம்பர் சொல்லுங்க கண்டிப்பா 2 தான் இன்க்ரீஸ் ஆகும். டி 2 டைரக்டா போடலாம், இல்ல T2 - T1 வச்சு போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த நமக்கு எஸ் தெரியும், நமக்கு இந்த எக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபார்ம் ஆனது n/2 a plus l. இதே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணலாம், எல் டேர்ம்னு தெரியும், பாதி என்பது இல்லாமா எல் வந்து 449 லாஸ்ட் டேர்ம் தெரியும். அப்ப எஸ்என் ஃபார்முலா வந்து n/2 a plus l தானே. அப்ப எதுவும் தெரியாது, இன்னும் n மட்டும் தெரியாது. ஏன்னா இதுல எத்தனை டேர்ம் பார்த்துருப்பாங்க, நடுவில் பார்த்துச்சு அந்த 2 4 ஈவன் நம்மள மிஸ் ஆகுது இல்லையா? அப்ப n டைரக்டா 449 எடுக்க முடியாது, நடுவில் நிறைய டேர்ம் மிஸ் ஆகுது. அப்ப அந்த n கணக்கு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இல்லையா? அப்ப என்ன நமக்கு l minus a by d plus 1. l லாஸ்ட் தானே 449 மைனஸ் a நமக்கு 1 by d நது 2 plus 1. அப்போ 449 minus 1 448 by 2 plus 1. 2 ஆட் பண்ணோமா வரும் 2 2 4. 1 ஆட் பண்ணா வரும் 225. அப்போ n வேல்யூ வந்து 225 வச்சாச்சு. ஆக்சுவலா நமக்கு 2.9 பார்ப்போம் நம்ம. இப்போ சம் ஆஃப் n நேச்சுரல் ஆட் நம்பர் வச்சுங்க, அது ஃபார்முலா n² டைரக்டா. அப்போ நம்ம அந்த n² 225 225 கூட ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ நம்ம இந்த எக்ஸஸ் படி எப்படி போகலாமா? இப்போ Sn ஈக்குவல் டு n/2 a plus l. இப்போ n நம்ம எத்தனை கண்டுபிடிச்சோம், 225 ஈக்குவல் டு இப்போ 225 டிவைட் பை 2 a வேல்யூ 1 plus l வேல்யூ இந்த 449 வரும் 225 divided by 2 into the 450 டிவைட் பண்ணுங்க 225 வரும். அப்ப பாத்தீங்களா n² சொன்ன ஃபார்முலா சொன்னலையா, அது மாதிரி இருக்கு பாருங்க 225 into 225 இல்லையா? அதாவது நம்ம டைரக்டா n² ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரி, இந்த எக்ஸஸ் படி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த n/2 a plus l யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ 225 into 225 5 5 25 2 5 2 10 12 1 5 2 10 11 வந்துடும். 12 மட்டும் நமக்கு அப்படியே 450 வந்துடும் இல்லையா? 450 இன்னொரு 2னா அது ஒரு 450 5 2 6 10 அது நமக்கு 50625. இதான் நமக்கு ஆன்சர்.